இதோட தொடர்புடைய மேலதிகமான நோட்ஸை வந்து நீங்க தேடி படிக்கணும். ரைட். அதுல முதலாவது பாருங்க, உங்களோட சிலபஸ்ல முயற்சியாண்மையின் தன்மையும் அபிவிருத்தியும். ரைட். ரெண்டாவது வாய்ப்புகளை அடையாளம் காணல். ரைட். மூன்றாவது அத்தியாயம் வந்து வணிக எண்ணக்கருக்களை தோற்றுவித்தல், அதாவது பிசினஸ் ஐடியா என்ற ஒரு தலைப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க வியாபார திட்டம். சரி. அடுத்தது இலங்கையில் முயற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்புகள். ரைட். அடுத்தது சிறு தொழில் அல்லது சிறு வணிகம் என்றிருக்கும். ரைட். அடுத்து பாருங்க பிள்ளைகள், சிறு வியாபார முகாமைத்துவம் கேஸ் ஸ்டடி. சரி. விடைய ஆய்வு. உங்களுக்கு பிரதானமாக 8 மெயின் தலைப்பு இருக்கு உங்களுக்கு. சரி. இந்த 8 மெயின் தலைப்புகளையும் நாங்க பார்க்க போற விஷயங்கள் வந்து உங்களுக்கு 5 கட்டாயமான கேள்வியாக வரும். ரைட். உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினா 5 இருக்கு. சரி. இதுல வந்து நாங்கள் அன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது இந்த அவுட்கம். ரைட். அது பொதுவான அவுட்கம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முயற்சியாண்மை என்ற தன்மை அபிவிருத்தி நான் அன்றைக்கு இது விளங்கப்படுத்திட்டேன். நான் அனுப்புவேன் பாருங்கள். நோட்ஸ் அதில் பார்த்துக் கொள்ளுங்க மேலால. அப்ப இதுல நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முயற்சியாளர் யார் என்ற விஷயம் இருக்கும். அதுல குறிப்பாக இத்தகைய பண்புகள் இது நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்றால் தெரியும். ரைட். பாருங்க பிள்ளைகள், அதுல பொதுவாக எல்லாத்தையும் நாங்கள் அன்று பார்த்த நோட்ஸ் எல்லாத்தையும் பற்றி தொகுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுல புதிது புனைபவர், முதல் உற்பத்தியாளர், தூண்டுபவர், இடர் தாங்குபவர், உடைமையாளர், இவங்க எல்லா பதங்களும் இத்தகைய பதங்கள் வரக்கூடிய அனைத்துமே முயற்சியாளரை குறிக்கக்கூடிய சொற்பதங்களாக இருக்கு. சரி. ஆகவே நான் இதை போன கிளாஸ் ஃபுல்லாவே நாங்கள் இதை தான் பார்த்துட்டதால நான் உங்களுக்கு அதை திரும்ப விளங்கப்படுத்த இல்லை. இந்த நோட்ஸுக்காக உங்களுக்கு காட்டிட்டு போறேன். அது மட்டும் இல்லாமல் முயற்சியாண்மை தொடர்பான வரைவிலக்கணம் ஆரம்ப 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இற்றை வரைக்குமாக முன்வைக்கப்பட்ட பிரதானமான வரைவிலக்கணங்கள் இதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி தந்திருக்கிறேன் என்றாலும் உங்களுக்கு அந்த நோட்ஸ் உங்களை அனுப்புவாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. ஆகவே உங்களுக்கு இதை பற்றிய கேள்வி ஒன்று வரைக்க நீங்கள் இதிலிருந்து பிரதானமாக மிகவும் பிரதானமான விடயத்தை எடுத்து நீங்க விடை எழுதக்கூடியதாக இருக்கும் அல்லது எழுத வேணும். சரி. அதனாலே நான் மூவன் மேலதிகமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த முயற்சியாண்மை தொடர்பாக 20ஆம் நூற்றாண்டுல, சரி, 20ஆம் நூற்றாண்டுல முன்வைக்கப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் தான் மிகவும் முக்கியமான வரைவிலக்கணம். முயற்சியாளர் புதிது புனைவர். அதே போல வந்து முயற்சியாளர் தொழிற்பாடு முயற்சியாளர் தொழிற்பாடு பிரசித்தியான அதை பேமஸான புதிதாக்கல் அல்லது அதன் உற்பத்தி வடிவத்தை மறுசீரமைத்தல் என்ற பதம் இருக்கு. ஏன் நாங்கள் இதை பற்றி சொல்றோம் என்றால் இப்ப நாங்கள் இதுல பார்க்கிற விஷயம் வேறு இடங்கள்ல நீங்கள் போட்டு எழுத வேண்டிய ஒரு தேவைப்பாடு வரும். பின்னுக்கு உதாரணமாக ஐடியா ஜெனரேஷன் என்ற அந்த உப தலைப்புகளை எழுத வேண்டி வரும். புதிய பொருளை உருவாக்க பயன்படுத்தப்படாத அல்லது சோதிக்கப்படாத தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துதலும் ஒரு முயற்சியாளர் முயற்சி தான் விளங்கிக் கொள்ளும். உதாரணமாக இப்போ 17ஆம் 16ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஏஐயை பயன்படுத்தி அவங்க இந்த பொருளை வடிவமைச்சிருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்ப வந்து அது சோதிக்கப்படாத ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கையாளுறதும் முயற்சியாண்மையாக இருக்கும். அல்லது பழையதொன்றை புதிய முறையில் உருவாக்குதல், அதன் மூலமாக புதிய நிரம்பல் மூலத்தை காணல். விளங்கிக்கொள்ளுங்க. நிரம்பல் நீங்க கேள்வி நிரம்பல் படிச்சிருப்பீர்கள். அப்படி என்ற ஒரு உற்பத்தியை பெருக்குதல் அர்த்தம். சரி. புதிய வெளிப்படையான புதிய நிறுவனத்தை மீளொழுங்கமைத்தல் போன்றவையும் முயற்சியாண்மைக்கெல்லாம் வரும். ஆகவே நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த வரைக்குமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் முயற்சியாண்மை என்ற ஒரு இதயமாக இப்ப இருக்கிற விஷயம் எதென்று பார்த்தீங்கன்னா புத்துருவாக்கள் அல்ல புதிது புனிதம். அதுல நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடின உழைப்பாளி, குறிக்கோள்களை அடைவதில் ஆர்வம் கொண்டவர், குறிக்கோள்களை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவர்,
துணிவுடன் செயற்படுபவர், தனது அனுபவங்களிலிருந்து கற்பவர், பிறரது உதவியை பெறுபவர், சுதந்திரமானவர், புதிய கருத்துக்களை ஏற்பவர், ஆபத்தினை ஏற்பவர். ஆனால் இப்ப நீங்க பாருங்க, நாங்கள் ஆரம்ப காலங்கள்ல இருந்து ஏர்ல படிச்ச அந்த வரைவிலக்கணத்துல இருந்து இப்ப இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாகவும் வடிவமைக்கப்பட்டதாகவும் இருக்கும். இன்னொரு கேள்வி இருக்கு பிள்ளைகளை பாருங்க. வெற்றிகரமான முயற்சியாளர் இருக்க வேண்டிய தகமைகள், குவாலிட்டிஸ். சரி, அப்ப நாங்கள் மேல பார்த்த பண்புகள். இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இப்படியான ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அங்க ஒண்ணு பண்புகள் எழுதி கொண்டிருக்க கூடாது. சரி, அங்க நாங்கள் எழுத போகணும் என்று சொன்னால் ஆஹ் அதுல பாருங்க, இங்க இதுல ஸ்கிரீன்ல தெரியுது. ஒன்று சரியான தன்மை. சரியான தன்மை. இப்ப சரியான தன்மை என்பது இப்ப நம்ம இப்ப ஒரு ஒரு கல்வி தகமையை போல ஒரு முயற்சியாளருக்கு இருக்க வேண்டியது சரியான தன்மை. சரியான தன்மை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சிந்தனைகள். ஒரு முயற்சியாளர் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி சரியான சிந்தனை உடையவராக இருத்தல் எல்லாமே சரியான தன்மை தான். சரியானதை சரியாக செய்தல், சரியானதை சரியாக செய்தல், டூயிங் ரைட் திங்ஸ் இன் ரைட் வே, இது ஒரு குவாலிட்டிஸ். இரண்டாவது பிள்ளைகள் நேர உணர்வு. ஒரு முயற்சியாளர் எப்பொழுதுமே அவற்றை கவனம் முழுவதுமே அந்த நேரத்திலான் இருக்கு. அந்த நேரத்தை விட்டுட்டு செயற்படுவார்ன்னு சொன்னால் தோல்வி காண்பார். ஆகவே நேர உணர்வுன்றது விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எல்லாமே விரைவா மாறும். நுகர்வோரோட விருப்பம் மாறும். அந்த நுகர்வோண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தந்த செயற்பாட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு அவரை சரியான நேர உணர்வை கொண்டவர். அந்த நேரத்துல அதை செய்கிறோம். இல்லாட்டி இன்னொருவன் அந்த வாய்ப்படுத்திட்டு போயிடுவான். சரி, அடுத்தது பாருங்க பிள்ளையார், முயற்சியாளர் எப்பவுமே சந்தையுடன் தொடர்புடையவராக இருத்தார். சந்தையுடன். ஏனென்றால் சந்தையை வைத்துக் கொண்டுதான் அவரை வெற்றி செஞ்சிருக்கும். சந்தை இல்லாமல் முயற்சியாண்மை இருக்காது. சரி, அப்படி சந்தை என்று வரல முயற்சியாளன் என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்றால் புதிய விருப்பங்களை உருவாக்கி அதை ஊக்குவிப்பார். யோசிச்சு பாருங்க, கேள்வி உருவாக்குது. இப்ப மக்களுக்கு தெரியாது, நூறுவருக்கு தெரியாது ஒரு பொருள் இருக்கிற விஷயம். ஆனா சந்தைக்கு வந்து அந்த பொருளுண்ட விளம்பரத்தையோ அல்லது பொருளுண்ட பாவனையோ அல்லது பொருளுண்ட வடிவமைப்பையோ பார்த்துட்டு நாங்கள் தேவையில்லாமல் வாங்கி வீட்டை வச்சு கொடுப்போம். பிறகு அதை என்ன சில யூஸ் கொண்டிருக்கோம். அப்படின்னு அவனுக்கு வாய்ப்பை உருவாக்கலாம். சரி, அது உணவா இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு பொருளா இருக்கலாம். அப்ப ஒரு ஒரு சந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை அவர் முயற்சியாட்டு இருக்கும். சரி, சந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை, சந்தையுடன் தொடர்புடைய தன்மை. அப்ப சந்தையிலிருந்து விலகி அவர் இருக்கலார். சரி, வியாபாரம் அப்படி சந்தை இருக்கல. அவருக்கு உதவி செய்கிற ரெண்டு காரணி. ஒன்று வியாபார நேர்மை அல்லது வியாபார நேர்மை, நீதி. வியாபார நேர்மை என்ற பிள்ளைகள் திறமையான கொள்கை மட்டுமல்லாது வியாபாரத்தின் மிகச்சிறந்த பயிற்சியும், அதே போல அவர் முயற்சியாளர் வியாபாரத்துக்கும் தனக்கும் நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடியவாறு அவர் அந்த வியாபார நேர்மையை பேணுதல் வேண்டும். அடுத்த பிள்ளைகள் கூட்டுத்திறன். சரி, கூட்டுத்திறன். அவர் முயற்சியாளர் எப்பொழுதுமே ஏனையவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவராக, சரிதானே, சேர்ந்து இயங்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். அதுக்கு ஒரு பண்பில்லாட்டி சந்தையில நிலைக்கிறார். அடுத்தது தீர்மானத்தை எடுக்கும் நிலை. சரி, அப்ப வெற்றிகரமான ஒரு முயற்சியாளர், சரி, அவர் ஒரு சிறந்த தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் எங்கண்ட அனைத்து வெற்றியுமே முயற்சியாளர் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கும். இப்ப நீங்களோட சேர்ந்த முயற்சியாளராக இருப்பீங்களா என்றால் அப்ப அந்த முயற்சி லாபத்தை நோக்கி போகுதா நடத்தை நோக்கி போகுதான்றது வந்து நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தினால் இருக்கும். சிறந்த தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னால் வாய்ப்புகளை தவற விட அது காரணியாக அமையும். வாய்ப்புகளை தவற விட அது ஒரு காரணியாக அமையும். அதை நாங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது ஜம்ப் பண்ணிட்டு போறோங்க வா. அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணி திரும்ப ஷேர் பண்றேன்.
ரைட். இப்போ உங்களுக்கு தெரியுதா அது? ஆமாம் சார். ஓகே, ஆமாம் சார், தெரியுது சார். சரி, திரும்ப பாருங்க. அடுத்த ஒரு குவாலிட்டிஸ் பிள்ளைகள் சக்தி. சக்தி என்றது முயற்சியாளன் தன் முயற்சியில் வெற்றி பெற பௌதிக ரீதியான சிறந்த உடலுல ரீதியான சக்தியினை உடையவராக இருத்தல் வேண்டும். அதே போல அவர் மன்னிக்கும் மனப்பாங்கு போன்ற சாரி இருக்கும். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுடைமை. ஆளுடைமை என்று சொன்னால் ஒரு முயற்சியாளனுக்கு மிகச்சிறந்த அறிவு, மனிதத்தன்மை, மன்னிக்கும் மனப்பாங்கு போன்ற பண்புகளை அவர் கொண்டிருத்தல் வேண்டும். அந்த ஆளுடைமை என்ற விஷயம் நாங்கள் பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம், சிலவள ஆளுமை என்று சொல்லுவோம். ஆகவே இந்த ஆளுடைமை தன்மை நீங்கள் இப்ப படிச்சுட்டு போவீங்கள், ஆனால் சாதாரணமா படிக்காத ஒரு முயற்சியாளனே வெற்றிகரமான முயற்சியாளன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இத்தகைய தன்மைகளை கொண்டிருப்பார். இத்தகைய தன்மைகளை கொண்டிருப்பார். அப்ப நாங்கள் இங்க பார்த்திருக்கிற விஷயம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றதுக்கு மேலதிகமாக குவாலிட்டிஸ்ன்றதுக்குள்ள இந்த விஷயம் பேர். அடுத்ததா பாருங்க. முயற்சியாண்மைக்குள்ள 2 காரணிகள் முயற்சியாண்மையை நோக்கி இழுக்கும், கவரும் அல்லது முயற்சியாண்மைக்குள்ள கொண்டு வரும். சரி, அடி பார்த்து கொடுங்க. முயற்சியாண்மைக்குள்ள 2 காரணிகள் பிரதானமாக முயற்சியாளர்களை முயற்சியாண்மையை நோக்கி தூண்டும். அதில் ஒரு காரணி பிள்ளைகள் தள்ளும் காரணிகள், இன்னொரு காரணி கவரும் காரணிகள். புஷ் அண்ட் புல் ஃபேக்டர்ஸ் சொல்றது. தள்ளும் காரணிகள், கவரும் காரணிகள். இதுல எப்பவுமே ஒரு கவரும் காரணியினூடாக முயற்சியாண்மைக்குள்ள போற ஆள் தான், அதாவது அவரை புஷ் பண்ணி விடாமல் புல் பண்றது. அப்ப அந்த புஷ் பண்றது தள்ளி விடுறது அவரை. ஆகவே நாங்கள் எப்பவுமே ஒரு சிறந்த முயற்சியாளன் கவரும் காரணியினூடாக முயற்சியாண்மைக்குள்ள போகணும். தள்ளும் காரணி என்றது அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல், வேலை இல்லாமல் ஏனோ தானோ ஒன்று முயற்சியாண்மைக்குள்ள போறது. அல்லது இன்னும் ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த வேலை சூழல் அவருக்கு பிடிக்கல என்றுட்டு தொழிலுக்குள்ள போறது. கவரும் காரணி என்றது அவர் அந்த தொழில் முயற்சியின் மீது உந்தப்பட்டு தொழில் முயற்சியின் மீது ஆர்வம் கொண்டு, சரி, தொழில் முயற்சியால் தான் ஒரு சுதந்திரமானவராக இருக்க வேணும், தான் ஒரு அந்தஸ்தை பெறணும், தனிப்பட்ட வளர்ச்சி செல்வாக்கை நோக்கி முயற்சியாண்மைக்குள்ள போறது. அப்போ முயற்சியாண்மைக்குள்ள தள்ளும் காரணி எது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வேலை. அநேகமாக முயற்சியாண்மைக்குள்ள வாராக்கள் முயற்சியாண்மை தோல்வி காண்றது காரணமா இருக்கிறது எனக்கு வேலை ஒன்று இல்லை என்றதுக்காக முயற்சியாண்மைக்குள்ள போறது. முயற்சியாண்மையை தொடங்க போறோம்ன்ற நோக்கத்துல போற இல்லை. அப்ப அவருக்கு ஒரு வேலை ஒன்று கிடைத்த பிறகு அல்லது அவர் எதிர்பார்த்த பிறகு ஒரு வேலை கிடைச்சோம், இந்த முயற்சியாண்மை மீதான கவனத்தை அவர் விட்டுருவார், அல்லது அந்த கவனம் குறைஞ்சு போய். 2வது பிள்ளையர் முகாமையுடன் ஒத்துப்போகாமை என்று சொன்னால், ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனத்துல, ஏற்கனவே அவர் ஏதோ ஒரு நிறுவனத்துல தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தொழிலுக்கும் முகாமைக்கும் பொருத்தப்பாடில்லை அல்லது பிரச்சனை என்ற உடனே அவர் அதிலிருந்து வெளியே ஒரு தொழிலை தொடங்குவார். அடுத்து மாற்று வழி இன்மை. மாற்று வழி இல்லை அவருக்கு, வேற ஆப்ஷனே இல்லை தொழிலுக்கு. ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு முயற்சியாண்மைக்குள்ள வருவார். சரி, அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருத்தப்பாடில்லை. அவர் இப்ப செய்கிற வேலைக்கும் அவருடைய கல்விக்கும் அல்லது அவருடைய அனுபவத்துக்கும் பொருத்தம் இல்லை. அப்படி என்ற அதை விட்டு போடுவார்கள். உதாரணமா நாங்கள் சொல்லுவோமே, நீங்கள் முகாமைத்துவம் படிச்சுட்டு ஒரு நர்சரி டீச்சரா இருக்கின்ற வைங்க. அப்போ உங்களுக்கும் அந்த இதுக்கு தொடர்பு இல்லை. அப்ப நீங்கள் அதை விட்டுட்டு வருவீங்க, அல்லது நீங்கள் பொருத்தம் இல்லாத ஒன்று இருப்பீங்க. ஒரு டாக்டரா படிச்சுட்டு போய் ஒரு வேலை செய்வார். அப்ப அவருக்கு அந்த தொழில் பொருத்தம் இல்லை. அப்ப பொருத்தப்பாடு இல்லாமல் இருந்துட்டு அதை விட்டுட்டு வாரம். ஆகவே இது ஒரு உண்மையான காரணி இல்லை. ஆனாலும் ஒரு முயற்சியாளர் ஒரு முயற்சியாண்மைக்குள்ள வாரத்துக்கான காரணியாக இருக்கும். அடுத்த கவரும் காரணி என்று பாத்தீங்கன்னா பிரதானமாக சுதந்திரம். நான் சுதந்திரமா இருக்கணும் என்றால், இப்ப நாங்கள் இன்னொருவருக்குள்ள வேலை செய்தோம்னு சொன்னால், நாங்கள் அவர் அல்லது அந்த நிறுவனத்துல சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லது சட்டத்திட்டங்களை ஏற்று தானே நடக்கும். அதுல இருந்து நாங்க விலகி நடக்கலாம். அப்படின்னா அது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்ப நான் எந்த நிறுவனம்
நான் உருவாக்கி நான் நடத்துறேன்னு வேணும். அப்ப எனக்கு அது கூட சுதந்திரம் இருக்கு. எனக்கு இன்றைக்கு முடியலண்டா கூடி நான் அந்த கடையை பூட்டி வைப்பேன். அது எனக்கு புகாம இருப்பேன். அது சுதந்திர தன்மை. அடுத்தது பிள்ளைகள் அந்தஸ்து சாதனை. அப்ப நான் ஒரு அந்தஸ்து நிலை அடையணும் அல்லது தான் ஒரு தொழில் மூல சாதனை அடையணும் என்று சொன்னால் அவர் முயற்சி அன்புக்குள்ள வருவார். அது அந்தஸ்து அல்லது சாதனைக்குள்ள வரும். அடுத்தது தனிப்பட்ட வளர்ச்சி. தனிப்பட்ட வளர்ச்சி ஒருவர் நாங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தோம் என்றால் உலகளாவிய ரீதியிலையும் சரி இலங்கையிலையும் சரி இந்த வியாபாரத்துக்குள் இருக்கிறவங்க தனிப்பட்ட ரீதியாக வளர்ந்திருக்கிறாங்க. மற்ற ஆட்கள் சேவை செய்வாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட ரீதியில வளர்ந்திருக்காங்களான்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது குறைவா இருக்கு. இப்ப நாங்கள் பாருங்க, நீங்கள் எலான் மஸ்கா இருக்கலாம், பில் கேட்ஸா இருக்கலாம், மதானியா இருக்கலாம், அம்பானியா இருக்கலாம், அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்களா இருக்கலாம். அப்போ மிகப்பெரிய செல்வந்தராகவும் பண வசதி படைத்த ஆக்களாகவும் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபாரான வியாபாரத்தில் இருக்கிறார்கள் தான் இருப்பாங்க, முயற்சியாளர்களாக தான் இருப்பாங்க. மற்ற ஆக்கள் கொஞ்சம் யோசிச்சு செயற்படுற ஆக்களாக இருப்பாங்க. அடுத்தது புள்ளியில் செல்வ பெருக்கு. செல்வ பெருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவன் மேலும் 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 தன செல்வத்தை பெருக்கிக் கொண்டே போவார். அப்ப செல்வ பெருக்கு. ரைட். நாங்கள் மேலே முதல் பார்த்ததை விட பிள்ளைகள் இன்னும் சில தன்மை இருக்கு. ஒரு முயற்சியாண்மை கொண்டிருக்க வேண்டிய பண்பு அடுக்கல அதுல நீங்க அடிஷனலா பார்த்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு நான் சொன்னதை விட ஒரு புதிய வாய்ப்புகளை இனங்கண்டு அவற்றை கையாள்வதுடன் உள்ள இயல்பு. ஒரு புதிய வாய்ப்புகளை அடையாளப்படுத்தி அதை அவர் எவ்வாறு கையாள்றார் என்ற விஷயம். இரண்டாவது, எதிர்கால நிச்சயமற்ற தன்மை எதிர்நோக்கக்கூடிய தன்மை. அடுத்தது பிள்ளைகள் நல்லெண்ணத்துடன் கர்மம் மாற்றுகின்ற தன்மை. சரி, அடுத்தது சரியான தீர்மானம் எடுக்கும் தன்மை மற்றும் எதிர்வு கூறும் திறன். அதுவும் ஒரு பண்பு தான், எதிர்வு கூறும் திறன். அப்ப எதிர்வு கூறும் திறன் இல்லாட்டான்னு என்றால் பொருத்தம் இல்லாமல் பொருளை வாங்கி போட்டுட்டு விற்க இல்லாம கஷ்டப்படுவார், உற்பத்தி செஞ்சு போட்டு விற்க இல்லாம கஷ்டப்படுவார், அல்லது பொருள் இல்லாமல் சம்பளம் கொடுப்பார், வியாபாரம் நடக்காது. அப்ப எதிர்வு கூறும் திறன். அடுத்தது பிள்ளைகள் வினைத்திறனுடன் செயலாற்றும் திறன். வினைத்திறனுடன் செயலாற்றும் திறன். வினைத்திறனுடன் செயலாற்றுகின்ற பிள்ளைகள் செலவுகளை குறைத்து செலவுகளை கட்டுப்படுத்தி அந்த சீராகவும் சிறப்பாகவும் நிறுவன செயற்பாடை கொண்டு வரும். அடுத்தது பொறுப்பு. பொறுப்பு. அப்ப எப்பவுமே ஒரு ஒரு தொழில்துறையில இருக்கிறவர் அவர் சரியான தன் பொறுப்புகளை அடையாளம் கண்டு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற போதுதான் அவரால் வெற்றி பெற முடியும். அடுத்தது பிள்ளைகள் ஒத்துழைப்பும் பங்களிப்பும். சரி, அப்போ ஏனையோருடன் சேர்ந்து போற ஒரு தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். அப்ப நீங்க சரியா யோசிச்சு பாருங்க. நாங்கள் போன கிளாஸ்ல நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற விஷயங்கள் அதற்கு மேலதிகமாக உள்ளடக்கப்பட்ட விஷயமா இருக்கும். ஆகவே ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் விடை எழுத முற்பட வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் சொல்லி தந்தாலும் எக்ஸாம்ல இன்னும் எல்லாம் எழுதிட்டு தமிழ்ல எழுதுறீங்க. சரி, தமிழ்ல எழுதுறீங்க. அப்ப இங்கிலீஷ் பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. சார நோட்ஸை கூடி படிச்சு எழுதுற இல்லை. சின்ன 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 இதுகள்ல ஃபெயில் விடுறது, ஃபெயில் விட்டுட்டு எங்களை ஃபெயில் ஆக்கிட்டாங்க, பாஸ் ஆக்கல, அப்போ இப்படியான விஷயங்களை காய்ச்சி கொண்டு இருக்கிறது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், அப்ப பிள்ளைகள் ஒரு 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 பொருளாதாரம் ஒன்றுல முயற்சியாண்மையின் தேவையும் முக்கியத்துவம். ஒரு பொருளாதாரம் ஒன்றுல அப்படின்னா ஒரு நாட்டுக்கு கேள்வி எப்படியும் வரலாம். ஒரு நாட்டுக்கு அது ஒரு பொருளாதாரத்துக்கு முயற்சியாண்மையின் தேவையும் முக்கியத்துவம் என்ன? அப்படி என்றால் முயற்சியாண்மையானது எத்தகைய பங்களிப்பை அந்த பொருளாதாரத்துக்கு செய்யுது என்றதை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கணும். நீங்க சரியா யோசிச்சுட்டா படிக்காமலே எப்படி எழுதலாம். அப்ப ஒன்று, நாட்டில் பயன்படுத்தாமல் காணப்படும் வளங்களை உற்பத்தி துறையில் உட்புகுத்தி வினைத்திறனாக செயற்படுவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துதல்.
நாட்டில் பயன்படுத்தாமல் காணப்படும் வளங்கள் உற்பத்தித்துறை உட்புகுத்தி சரி நேர்த்தியான முறையை செயற்படுத்துவதற்கு இது அடுத்தது புள்ளியல் முதலாளித்துவ பொருளாதாரம் ஒன்றில் முதலாளித்துவம் அப்ப ஒரு பொருளாதாரம் இருக்கு அங்க அங்க முதலாளித்துவ பொருளாதாரம் சொன்னா பிள்ளைகள் யாருமே தொழில்துறைக்கு வரலாம் யாரும் தொழில்துறைக்கு வரலாம் கட்டுப்பாடு இல்லை அப்ப அங்க போட்டித்தன்மையை உருவாக்குவதன் மூலம் பொருளாதார மேம்பாடு எடுத்தல் பார்த்தீங்கன்னா ஒரே தொழிலில் பல்வேறுபட்ட பல முயற்சியாளர்கள் வர முடியும் சில இடங்கள்ல அப்படி இல்லை சில நாடுகள்ல ஒன்றில் அரசாங்கம் அல்லது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அனுமதி வழங்கப்பட்டது அப்ப அவங்க மட்டும்தான் செய்யலாம் இப்ப இலங்கையில நீங்க எடுத்தீங்கன்னா பெட்ரோலியம் எடுத்து இலங்கையில அரசாங்கம் தான் பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்த தனி உரிமை சரி தனி உரிமை அப்படி இல்லாமல் அதுக்கும் தனியார்கிட்ட கொடுத்தால் அதுவும் இன்னும் போட்டி சூழலை உருவாக்கும் அடுத்தது ஊழியச்சரிவுடைய உற்பத்தியினை அதிகரிக்க செய்தல் ஊழியச்சரிவுடைய உற்பத்தியினை அதிகரிக்க செய்தால் அப்ப என்ன நடக்கும் ஊழியச்சரிவுடைய உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு கூடும் ஊழியச்சரிவுடைய உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு கூடும் அப்ப வேலை வாய்ப்பு கூடினால் அது நாட்டில பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யுதுன்னு அர்த்தம் அடுத்த பிள்ளைகள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கு இடையில் சிறிய அளவில் காணப்படும் வளங்களையும் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் பொருளாதாரம் இல்லாட்டால் ஒரு இடத்த வளம் குறைய இருக்கு அப்ப அவங்க தொழில்துறை வராது அவனால் தொழிற்சாலை பிரிவுல அந்த வளத்துக்கு கூடி பயன்பாட்டு தன்மை அதிகரிக்கும் அப்ப அது ஒரு பொருளாதாரத்துக்கான முக்கியத்துவமான தன்மையாக காணப்படும் அடுத்த புள்ளியர் வரையறுக்கப்பட்ட சந்தையுடைய வியாபார செயற்பாடுகளில் நிறுவன கருமங்களை நிறுவுதல் செயற்படுத்த சரி வரையறுக்கப்பட்ட சந்தையுடைய வியாபார செயற்பாடுகள் நிறுவன கருமங்களை நிறுவுதல் வரையறுக்கப்பட்ட சந்தை சொன்னார் இப்ப கொழும்பில் இருக்கிற சந்தை வரையறுக்கப்படாத பாரிய அளவு சந்தை சில இடங்கள் இருக்கிற சந்தை அந்த கிராமத்துக்கு அல்லது அந்த நகரத்துக்கு அல்லது அந்த இடத்துக்கு என்று மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த சூழ்நிலையில நாங்கள் அதற்குரிய சந்தையை நிறுவி அது அவங்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அது ஒரு பொருளாதாரத்தின் முக்கியத்துவமாக இருக்கும் அடுத்த பிள்ளைகள் அரசாங்கத்தின் மாற்றமடையும் பொருளாதார கொள்கைக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு காலம் அரசாங்கத்திட்ட அரசாங்க கொள்கை மாற்றமடையும் அந்த ஏற்ற மாதிரி சிறிய அளவான நிறுவனங்களை உருவாக்கி செயற்படுத்துவதற்கும் சிறிய அளவு அதுல நடுத்தர பாரிய அளவு எழுதலாம் செயற்படுவதற்கு எங்களுக்கு பொருளாதார முக்கியத்துவத்தை கொடுக்கும் அதாவது அரசாங்கத்தின் மாற்ற முடியும் பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப நிறுவனங்களை உருவாக்கி செயற்படுவதற்கு உதாரணமாக இப்ப 1977 முதல் 1977 முதல் இலங்கையில வெளிநாட்டவர்கள் முதலீடு செய்ய இயலாது வரையிலாது மூடிய பொருளாதாரம் மூடிய பொருளாதாரம் சொன்னா இலங்கையில உற்பத்தியை மட்டும்தான் மக்கள் பயன்படுத்தணும் பிறகு 77ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த அரசாங்கத்தின் கொள்கை ஓப்பன் எக்கனாமிக் பாலிசி அப்ப அந்த எக்கனாமிக் பாலிசி வரத்துல யாரும் எங்கேயும் எவ்விடத்தையும் தொழில்துறையை உருவாக்க முடியும் அப்ப அப்படி என்று பார்க்க அங்க பல்வேறுபட்ட தொழில்துறைகள் உருவாக்குவதற்கு அந்த அரசாங்கத்தின் கொள்கை வழிவகுத்தது ஆகவே அது பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்களிப்பாக மாறும் அடுத்தது பிள்ளைகள் பாரம்பரிய உற்பத்தி முறைகளை பாதுகாத்தல் அந்நிய செலாவணியை குறைந்த அளவு பயன்படுத்தும் நிறுவன கருமங்களை விருத்தி செய்தல் உதாரணமாக இப்ப இடைக்காலத்துல இலங்கைக்கு வந்த பிரச்சனை அந்நிய செலாவணி பிரச்சனை அப்ப அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தா தான் வெளிநாட்டில இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய முடியும் அப்படி அந்நிய செலாவணியை எடுக்கணும் மட்டும் நாங்க ஏற்றுமதி செய்யணும் அல்லது வெளிநாட்டில இருந்து எங்களுக்கு காசு அனுப்பணும் வெளிநாட்டு காசு அனுப்பணும் அந்த அந்நிய செலாவணியை செலவு செய்வதற்கு மாற்று வழியான உற்பத்தி நாங்கள் எமது நாட்டில பொருளாதாரத்தை செய்வோம் என்று சொன்னால் அது பொருளாதார பங்களிப்பாக இருக்கும் அந்நிய செலாவணியை செலவு செய்து வாங்குறது பொருளாதார பங்களிப்பு இல்லை அந்நிய செலாவணி செலவு செய்யாமல் உதாரணமாக நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பொருட்களுக்கு மாற்றான பொருளை இலங்கையில் உற்பத்தி செய்து இலங்கையில தரமான கார்களை உற்பத்தி செய்ய முடியும் இலங்கையில இருக்கிற பொறியியலாளர்களால் என்றால் இலங்கையில கார விலை குறையும் நாங்க காருக்கான வெளிநாட்டை கொடுக்க அந்நிய செலாவணி தேவையில்லை இப்ப நீங்க இந்தியாவை எடுத்து பாருங்க இந்தியாவில் இந்திய பொறியியலாளர்கள் இந்தியாவுக்கான காரை அவங்களை உற்பத்தி செய்யறாங்க அவங்களுக்கு முடிஞ்சு இந்தியாவுக்கான டிராக்டரை அவங்களாம் உற்பத்தி செய்யறாங்க நாங்க இறக்குமதி செய்யறோம்
சரி, அப்ப இலங்கையில வந்து சின்ன 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 பொருட்கள் கூடி நாங்கள் வெளியில இறக்குமதி செய்யறதால எங்களுக்குரிய பணம் எல்லாமே வெளியில போய் கொண்டிருக்கு. அப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்கு. எனவே அந்நிய செலாவணியை பாதுகாக்கக்கூடிய தொழில்துறையை தொடர்ந்து அடுத்தது பாருங்க, குறைந்த அளவு மூலதனத்துடன் வியாபார முயற்சிகளை உருவாக்குதல். குறைந்த அளவு மூலதனத்துடன் வியாபார முயற்சிகள் உருவாக்குதல் அது ஒரு பொருளாதாரத்துக்கான நன்மை. பணத்தை வீண் விரையும் செய்யாமல். அடுத்து சிறிய நடுத்தர நிறுவனங்களின் செயற்பாட்டுக்கு அரசினால் வழங்கப்படும் உதவிகளையும் ஊக்குவிப்புகளையும் சிறந்த முறையில் பயன்படுத்துதல். எப்பவுமே அரசாங்கம் சிறிய முயற்சிகளை, நடுத்தர முயற்சிகள் அதிகமாக தூண்டும். ஏனென்று சொன்னால் புதியவர்களை தொழில்கள் இருக்கிறது, புதியவர்களை தொழில்துறைக்கு உள்வாங்குவதற்காக வேண்டி அரசாங்கம் இத்தகைய வேலைகளை செய்யும். சிறிய நடுத்தர நிறுவனங்களை செயற்பாட்டுக்கு உதவும். அடுத்தது பிள்ளைகள் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்ளும். உள்நாட்டு தொழில்நுட்பங்கள், வெளிநாட்டு தொழில்நுட்பத்துக்கான செலவு கூட. அப்ப உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய சொன்னால் இலங்கையில உள்நாட்டு தொழில்நுட்பம் என்ன பாரம்பரிய தொழில்நுட்பம் தான் இருக்கு. அப்ப அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உள்நாட்டில நாங்கள் தொழில்நுட்பங்களை கையாண்டால் அது பொருளாதார பங்களிப்பாக இருக்கும். சரி, அடுத்தது இறுதியாக பார்த்தீங்கன்னா சிறிய நடுத்தரத்திலிருந்து வந்து பேரளவு உற்பத்தி நிறுவனங்களை நிறுவுவதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பாகும். பேரளவு உற்பத்தியை நிறுவுவதற்கு எங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். இப்ப நீங்கள் பாருங்க, இப்ப நாங்கள் கற்றுக்கொண்டு வரைக்க ஒரு முயற்சியாளருக்கு என்ன தடை இருக்கு? நீங்கள் ஒரு முயற்சியாளராக வர விரும்புறீங்க, நீங்கள் ஒரு முயற்சியாளராக வர விரும்புறீங்க. இப்ப நீங்கள் ஒரு முயற்சியாளராக வர விரும்பினால் உங்களுக்கு என்ன தடை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்று, மூலதன பற்றாக்குறை. அப்ப குறைந்த மூலதனத்துடன் அல்லது மூலதனம் இல்லாமலேயே தொழில்துறையை தொடங்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப மூலதனம் இல்லாம எப்படி தொடங்குறது? அப்ப இன்னும் ஒரு ஆளோட நீங்கள் உங்களோட அறிவை மூலதனம் இருக்கிற ஒரு ஆளோட கூட்டி சேர்றது, அது தந்திரோபாயம். இப்ப உங்கள்கிட்ட வியாபாரம் சம்பந்தமான அறிவு இருக்கு, தொழிற்சேரத்துக்கு நேரம் இருக்கு, இன்னும் ஒருவர்கிட்ட பணம் இருக்கு. இப்ப அவரோட போய் நீங்க கூட்டி சேர்றது. ரைட், ஓகே, நீங்க மூலதனத்தை போடுங்க, நான் பிசினஸ் செய்யறேன், லாபத்தை பிரிச்சு கொடுங்க. பிசினஸ் காசு இல்லைன்னு இருக்கிறது. அல்லது ஒரு நிறுவனத்திட்ட போய் அப்ரோச் பண்ணி நீங்க சும்மா இருக்கிறீங்க, அவர்கிட்ட போய் சொல்றது, நீங்கள் எனக்கு பொருளை தாங்கும், நான் உங்களுக்கு பொருளை வித்து போட்டு பின்னேறும், அது ஒரு கிழமைக்கு கொடுக்க உங்களுக்கு நான் காசு தாரேன். தொழில் வந்துட்டு. அடுத்தபடியா தொழில்நுட்பம் பற்றிய பற்றாக்குறை, தொழில்நுட்ப சம்பந்தமான அறிவு பற்றாக்குறை. தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவு பற்றாக்குறை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. தொழில்நுட்பம் என்றால் இப்ப நீங்கள் எந்த பொருளை செய்தாலும் அங்க தொழில்நுட்பம் பிளே சிக்னிபிகன்ட் ரோல். ஆகவே தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவு பற்றாக்குறை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது சந்தை சம்பந்தமான சாத்திய எண்ணக்கரின்மை. சந்தை சம்பந்தமான, இப்ப உங்களுக்கு ஒரு பொருளை வச்சுட்டீங்க, அது எங்க சந்தைப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அப்ப அதை பயன்படுத்தி ஒரு வியாபாரி லாபம் உங்களை வச்சு நீங்க எல்லாமே நீங்க உற்பத்தி செய்றீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தை பற்றிய அறிவில்லை. அப்ப அந்த சந்தை பற்றிய அறிவின்மையினால இன்னும் ஒருவர் வந்து உங்களோட லாபத்தை அவர் வச்சுட்டு போறார். அடுத்தது ஊக்கப்படுத்தல் இன்மை. ஊக்கப்படுத்தல், மோட்டிவேஷன் இல்லை, உங்களை தூண்டுறதுக்கு ஆள் இல்லை. உங்களை செய்யுங்கோ அல்லது இப்படி செய்யுங்கொண்டு ஊக்கப்படுத்தல் இன்மையாலே நீங்க தொழில் செய்யறதுல பேசாம இருப்பீங்க. அடுத்தது வியாபாரம் பற்றிய அறிவில்லை. இப்ப நீங்களோட வியாபாரத்துக்குள்ள வந்துட்டீங்க, மூவ் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த வியாபாரத்தை எப்படி செய்யறது சம்பந்தமான வியாபாரம் பற்றிய அறிவில்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யறாரு. எங்களுக்கு அநேகமானாக்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா அந்த வியாபாரம் பற்றி அறிவில்லைதான் பிரச்சனை. இதை செய்யறது ஒன்றும் செய்யாம விட்டுரும். அடுத்தது நேர அழுத்தம் அல்லது குழப்பமான நிலை. நேர அழுத்தம் அல்லது குழப்பமான நிலை. ஒருவருக்கு ஒன்றை செய்யலாம், அவருக்கு அறிவு இருக்கு, ஆனால் அவருக்கு இருக்க வேற கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட், அல்லது அவருக்கு ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறதால அவர் இதை செய்யறதா குழம்பி 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 அவர் விட்டுருவார். அப்ப அதையும் செய்ய மாட்டார். அப்ப அது ஒரு பிரச்சனை. அடுத்தது பிள்ளைகள் சட்டம் ஒழுங்கு விதிகளின் ஒழுக்கம். சில நாடுகள்ல
சில இடங்கள்ல தொழில்துறையை தொடங்குவதற்கு சட்டங்கள் கடுமையான இறுக்கமா இருக்கும். 1000 ப்ரொசீஜர்ஸ் எடுக்கும். 1000 பிரச்சனையை தீர்வு கண்டவர் போகணும்ன்றதுக்காக வேண்டி அவர் பேசாமல் இருந்திருக்கார். அடுத்தது அது ரெண்டும் பெருமா ஒன்று சட்டம் ஒழுங்கு விதிகளின் இறுக்கம் இறுக்கமின்மை ரெண்டும் காரணமா வரும். இறுக்கமின்மையும் வரும். அப்படி என்றால் பிரச்சனை நடக்கும். அது ஒரு பிரச்சனை. எல்லாரும் செய்வான சட்ட சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்வீங்கள், சட்ட ரீதியா செய்வீங்க. இன்னொருவன் சட்ட ரீதியற்ற முறையில போலிகளை கொண்டு வந்து அந்த வித்துப்பட்டு போயிடும். உங்களோட பொருள் விற்காது. அடுத்தது தனியுரிமை பாதுகாப்பு. தனியுரிமை பாதுகாப்பு. தனியுரிமை பாதுகாப்புன்னு சொன்னால் ஏற்கனவே சந்தையில ஒரு பெரிய வியாபாரி இருப்பான். அவன் என்ன சொன்னால் மறைமுகமாகவே உங்களை சந்தையில பொருளை விற்கிறத கட்டுப்படுத்துவான். எப்படி கட்டுப்படுத்துவான் என்றால், இப்ப நீங்கள் குறைந்த அளவு கஷ்டப்பட்டு ஒரு சந்தைக்கு ஒரு பொருளை கொண்டு வரைக்க அவன் என்ன அதே பொருளை சந்தையில ஒரு 2 மாதம் குறைஞ்ச விலையில விற்பான். குறைஞ்ச விலைக்கு வித்த உடனே என்ன வாங்கண்டா உங்களோட பொருளை வாங்காம மக்கள் அவனோட பொருளை வாங்குவாங்க. நீங்கள் என்ன வேலை என்றால் அடுத்த தட்டப்படக்கூடாது விட்டு விட்டு போயிருவீங்க. அல்லது வேற ஏதாவது குழப்ப நிலையை ஏற்படுத்துவான். அல்லது சந்தைக்குள்ள வந்து நாங்கள் பொருளை கொண்டு வரக்குள்ள அவன் தந்திரோபாயத்தை மாற்றுவான். ஏன்னா எங்களால் அவனோட போட்டி போடையில அவன் ஏற்கனவே சந்தையில பெரியார். அவன் அந்த கிழமை அவனுக்கு பொருளை குறைச்சி கொடுக்கறத அவன் பிரச்சனை எடுக்க மாட்டான். அதுக்கு பிறகு அவன் லாபத்தை குத்தி உழைச்சிருவான். சரி, இப்ப நாங்கள் பார்த்ததுக்கு மேலதிகமா பிள்ளைகள் பொதுவாக எல்லா நிறுவனங்களும் எதிர்நோக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை முகாமைத்துவ பிரச்சனை. சரி, அப்போ ஒரு முகாமைத்துவ பிரச்சனை என்பது தொழில்துறையை தொடங்குவதற்கு முயற்சியாளருக்கு முகாமைத்துவம் பற்றிய அறிவு இல்லை அல்லது முகாமைத்துவம் பற்றிய தெளிவு இல்லை என்றால் அவரால் தொழிலை கொண்டு நடத்தலாம். முகாமைத்துவம் பற்றிய அறிவு இல்லை என்றால் அவரால் திட்டமிடலாம், தீர்மானம் எடுக்கலாம், ஒழுங்கமைத்தலாம், வழி நடத்தலாம், கட்டுப்படுத்தலாம், லாப நட்டத்தை கணக்கேலாம், அக்கவுண்டிங் செய்யலாம், ஆடிட்டிங் செய்யலாம். அவரால் தொழிலை கொண்டு போயிடலாம். உங்களுக்கு சிலபஸ் போடக்குள்ள எப்பவுமே முகாமைத்துவத்தை முன்னுக்கு போட்டு இத்தகைய பாடங்களை பின்னுக்கு போடுவாங்க. எந்த யூனிவர்சிட்டியில போட்டாலும் சிலபஸ்ல முகாமைத்துவம் அது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இயர்லான் இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த அடிப்படை அறிவு வரைக்க அவங்க பின்னுக்கு வந்து மற்றதை படிப்பாங்க, அறிஞ்சு கொள்வாங்கன்றது. சரி, அடுத்ததா பாருங்க பிள்ளைகள், போதிய நிதி வசதியின்மை. போதிய நிதி வசதியின்மை. நிதி வசதி அதைக்கு நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது சந்தை பிரச்சனை. அடுத்தது சரியான பதிவுகள் இல்லை. அதாவது இது எங்கிருந்து இந்த நோட்ஸ் வருது என்றால் பல நிறுவனங்கள் தோல்வி கண்டிருக்கு. அப்ப தோல்வி கண்ட நிறுவனங்கள்ல போய் தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்னென்று ஆய்வு செஞ்சால், தகவல்களை திரட்டினால் அவங்கக்கிட்ட போதுமான மூலதனம் இருந்திருக்கு, போதுமான ஆளணி இருந்திருக்கு, இட வசதி இருந்திருக்கு, ஆனா தோல்வி. அதுக்கான காரணத்தில் அப்படி அவங்க கண்டு கொண்டாங்க. ஒன்று என்ன இல்ல, முகாமைத்துவம் பெற்ற அறிவில்லை. சரி, அது பதிவுகள் இல்லை, சந்தைப்படுத்தல பிரச்சனை. சரி, இப்ப நீங்கள் சாதாரணமாக எங்களை ஊர்களுக்குள்ள இருக்கிற கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால், வியாபாரத்துக்கு போனீங்க என்றால், தொழில் முயற்சியாளர்கிட்ட போனீங்கன்னு சொன்னால் யாருமே பதிவு வச்சிருக்க மாட்டான். பொருளை வாங்குவான், போடுவான், விற்பான், கொடுப்பான், எடுப்பான், லாபம் வரும், பக்கத்தில் போடுவான், செலவழிப்பான், போயிடுவான். ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு தசத்துக்கும் அவன் பதிவு வச்சிருப்பான். அடுத்தது பிள்ளைகள் சமூக வரையறைகள். சமூக வரையறைகள். அப்ப சமூக வரையறைகள்ன்றது பிள்ளைகள் ஒரு பரந்துபட்ட அடிப்படையில நாங்க நோக்கவும் சமூக வரையறைன்றது. உதாரணத்துக்கு ஆரம்ப காலங்கள் 17ஆம் 16ஆம் நூற்றாண்டுகள் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த பெண்கள் தொழில்துறைக்கு வாரது வெளியில வாரத கூடி சமூகம் விரும்பல. அப்ப சமூக வரையறை. இப்ப கூடி சில சமூகங்களுக்குள்ள வந்து பெண்கள் வெளியில போய் தொழில ஈடுபடுறதுக்கு கட்டுப்பாடு இருக்கு. சில நாடுகள்ல அரசாங்கத்திட்ட கட்டுப்பாடு இருக்கு. இப்ப நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போனீங்க, ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் படிப்பதற்கு கூட தடை இருக்கு. பெண்கள் படிக்கிறார். அப்ப அதுல இப்ப மாற்றங்கள் வருது. அப்ப அது சமூக வரையறை. சமூக வரையறை மாறக்க
அது ஒரு சிறப்பாக இருக்கும், அல்லது சில பிரச்சனைகளை கொண்டு வரும். சில கல்ச்சரல் வேரியஸும் இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நிர்வாக பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை. அடுத்தது தகவல்களை பெறுவதில் உள்ள பிரச்சனை. தகவல்களை பெறுறது, எங்கிருந்து தகவலை பெறுறது, தகவல்கள் சரியான தன்மை, தகவலை பெறுவதில் உள்ள பிரச்சனை. இப்ப நீங்கள் ஒரு 2 minutes பிரேக் எடுங்க எல்லாரும். ஏன்னா அடுத்தது அந்த செக்ஷன் வந்து வேற ஒரு செக்ஷனுக்கு நாங்கள் மாற போறோம். ஒரு 2 minutes. ரைட். பிள்ளைகள் ஹலோ, இஸ்மியா, இஸ்மியா இருக்கிறா மறாக நம்பர். ஹலோ பிள்ளைகள். எஸ் சார். ஓகே. ஒரு வேறு சத்தத்தையும் காலையில் நிறுத்திட்டு தெரியாது. ரைட்.
அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த முயற்சியாண்மையின் ஒரு முயற்சியாண்மை, நீங்க ஒரு முயற்சியாளர், நீங்கள் எனக்கு என்ன இஷ்யூ என்றால், ஒரு ஒரு போய் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பாடம் யோசிச்சு பாருங்க. அந்த பாடம் 3 தரம் தான் எடுத்து 3 தரமும் ஃபெயில் என்றவர் வாரார் என்றால் அவர் என்னத்தை படிக்கிறார்? அவர் என்ன படிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. ஆக ஒரு 40 மார்க்ஸ், அதுவும் நாங்கள் மேக்சிமம் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா லெக்சரும் இருந்தான் தமிழ்ல எடுக்கிறீங்க, அக்கவுண்ட்ஸ் ஃபெயில் என்று வாருங்க. சரி, அப்ப உங்களுக்கு ஒரு எஃப் இருக்கு அல்லது டி இருக்கு, டி பிளஸ் இருக்கு என்றால் அது ஹெல்ப் பண்ண இயலாத பாஸ் ஸ்டாஃபால. ஒரு சி மைனஸ் இருக்குன்னா அது ஹெல்ப் பண்ணக்கூடிய பாஸ். சரி, ஒரு 5 மார்க்ஸ் இருக்கு என்றால் ஒரு 5 கேள்வி, ஒரு கேள்விக்கு ஒரு ஒன்றை போட்டா எழுதியிருந்தால் ஏதோ சமாளிச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு எஃப் இருக்கிற பிள்ளைன்னா அது 25க்கு குறைய, டி இருக்கு என்றால் 20க்கு குறைய. சரி, அப்ப நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதலாவது ஆக குறைஞ்சது அந்த நோட்ஸ் எடுத்து, இதுவரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து ஒரு லைப்ரரிக்கு போய், யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போயிலாட்டி நீங்க இருக்கிற எல்லா பிரதேசத்திலேயும் லைப்ரரி இருக்கு, பிரதேச லைப்ரரி இருக்கு. லைப்ரரி இல்லாம பிரதேச சபை ஒன்று இல்லை. சரி, அப்ப அங்க போய் அந்த புக் எடுத்து அதை தேடி இருந்து அதை படிச்சு வந்தா அந்த நீங்க படிக்கிற படிப்புக்கு ஒரு பெருமானம் இருக்கு, ஒரு பெருமதி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க என்ன இருக்கீங்க, உங்களோட வீட்டுல இருந்து உங்களோட வீட்டை இருக்கிறீங்க, சில இப்ப நித்திரையில இருப்பீங்க, தரமாடல அந்த போனை வச்சு கொண்டு படிக்கிறீங்களா, சோதனை எழுத வாரீங்க. சரி, நீங்க முதல் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை உண்டு, இப்ப நாங்கள் படிக்க வைக்கல, நாங்கள் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து கொழும்புக்கோ கழனிக்கோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கோ அந்த புள்ள ஒரு நாள் முழுக்க இரவிரவா போய் இறங்கி நித்திர முடிச்சு தானே படிச்சுட்டு வந்திருக்கு. இப்பதான் எங்களுக்கு இந்த ரீஜனல் யூனிவர்சிட்டி எல்லாம் வந்தது ஒரு 5 வருஷத்துக்கு, அதை 10-15 வருஷத்துக்கு. அப்ப நீங்களும் யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு பக்கத்துல படிக்கிறதுக்கு வெளியில போகல, உடுப்பு உடுப்பு குடி மாட்டேற பல்லு குடித்துக்கிட்டாம இருந்து படிக்கிறீங்க. அப்ப இப்ப இவ்வளவு ஈஸியா உங்களுக்கு அந்த படிப்பு வந்துட்டு, அப்ப இதுல ஒன்லைன்ல எல்லா பாடங்களையும் இந்த லெக்சர் படிப்பிக்கிறார். சரி, அது நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், எங்களை அந்த நாங்கள் இதுக்குள்ள படிக்காம இருக்கிறது அவருக்கு தெரியாதானே அவருக்கு தெரியாதுன்னு ஏமாத்தி போட்டு எக்ஸாம் எழுதி போட்டு அரைவாசி பேர் ஃபெயில். இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியில நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் செட்டியா அரைவாசிக்கு கூட பிள்ளைகள் பாஸ் ஆகுறது இல்லை, ஃபெயில். ஏன் ஃபெயில் சொன்னா படிக்கிறது. அவ்வளவு பாடத்துக்கும் ஹேண்ட் யூனிவர்சிட்டி தந்திருக்கு, ஹேண்ட் புக் தந்திருக்கு. அந்த ஹேண்ட் புக்கை விளங்கப்படுத்துறாங்க. சரி, கிட்டத்தட்ட சில வேர்டுகள் ஒரு அரைவாசி கேள்வியை கூடி விளங்கப்படுத்துறாங்க. அங்கால போனால் பிள்ளைகள் ஃபெயில். ஃபெயில் விட்டுட்டு யூனிவர்சிட்டி எங்களை பாஸ் ஆக்கல, யூனிவர்சிட்டி ஃபெயில் ஆக்கிட்டு எங்களை ஊரை பார்த்து ஆளை பார்த்து இவங்க பாஸ் போடுறாங்க ரெண்டு ஃபேஸ்புக்ல போடுறது அங்க புரிஞ்சு யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் லெக்சரர்மார்களுக்கு படிப்பிக்கிற கூடி நிறைய பேர் பிள்ளைகளுக்கு ஏதோ படிப்பிக்கணும் மட்டும் தான் படிப்பிக்கிறாங்க, சேவை ஒன்று செய்யணும்னு சொல்லி. சரி, என்ன நீங்க யோசிக்கிற மாதிரி இதுல அவங்களுக்கு ஒரு வருமானம் கூடி வராது. ஒரு 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 மணித்தியாலத்துக்கு அவருக்கு ஒரு 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 சின்ன ஒரு பேமெண்ட் இருக்குன்னா அதுல 36% அரசாங்கம் டாக்ஸ் எடுத்து போட்டு தான் கொடுக்கும். அப்ப என்ன, அவங்க மனம் விரும்பி நம்மட பிள்ளைகள் சமூகம் வந்து கற்பிக்கிறாங்க. நம்ம பொதுவா சொல்றோம் எல்லா பாடத்துக்கும். நீங்க என்ன சொன்னால் நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்க. சரி, ஒரு ஒரு எல்லா பாடத்திலையும் நீங்க சிசிசி எடுத்து பாஸ் பண்ணி 2 உங்களோட ஜிபிஏ 2 தான், அது பாஸே இல்லை பிள்ளைய, அது பாஸே இல்லை. 2 ஜிபின்றது வந்து அது பாஸ் இல்லை உண்மையா. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை மெஷர் பண்ணுங்க. நீங்க பெரிய பிள்ளைல அனுப்ப இது முடிச்சோட டிகிரி முடிக்க போறீங்க, கவர்மெண்ட்ல ஜாப் எடுக்க போறீங்க, டிஎஸ் வர போறீங்க, பெரிய ஜாப்புக்கு வர போறீங்க. அப்படி கொஞ்சம் ஜாத்தமா யோசிச்சு பாருங்க. இப்ப இன்டர்னலா இருக்கிற பிள்ளைகளுக்கு கூடி நான் கட்டாயப்படுத்தி அசைன்மெண்ட் கொடுத்து பிரசன்ட் பண்ண வச்சு ரைட் அந்த பிள்ளைகளை 9% அட்டெண்டன்ஸ் பார்த்து சரி அதை போர்டில் போட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் அதில் பாடமாக்கி எல்லாம் படிக்குது. நீங்கள் நம்மளோட தாய்மொழியில படிக்கிறீங்கள், வீட்டில் இருந்து கொண்டு படிக்கிறீங்கள், பெரும்பாலும் 80% பார்க்கிற இல்லை, 100% பார்க்கிற இல்லை. சரி, ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இவங்கள் தெரியாதானே, இவங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யறேன்னு தெரியாதானே என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் நீங்க லெக்சர்ல இருக்கிறீங்களா இல்லையா என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்.
என்ன பிள்ளைகள் சொல்ற சரிதானே? ஆம் சார். அதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு பிள்ளை தான் போய் சொல்லு பார்த்தேலோ. மிச்சாக்கள் நித்திர அரைவாசி பேர் நித்திர, அரைவாசி பேர் சரியான நித்திர. அதாவது அப்போ சில போல இந்த பிள்ளை வந்து சொல்லக்கூட ஒரு கவலையா இருக்கும். ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்கு அந்த பாடத்துல? இது ஒரு பெரிய கடினமான மலையை பிளக்கிற பாடம் இல்லை. நீங்க மெடிசின் படிக்கிற ஒரு பிள்ளை எடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் மைனஸ் மார்க்ஸ். ஒரு பிள்ளை 10 கேள்வியில 5 கேள்வி பாஸ் 5 கேள்வி ஃபெயில் சொன்னா அந்த பிள்ளைக்கு 0 மார்க்ஸ். உங்களுக்கு 5 கேள்விக்குள்ள 5 கேள்வி பாஸ் 50 மார்க்ஸ். அது உரிய நியாயம் தான். சரிதானே? ஏனென்றால் ஒரு மெடிசின்ல வந்து பிழை என்றால் அவர் மருந்து கொடுக்க கூடாது. அதான் மனிதனோட உயிரோட தொடரக்கூடிய விஷயம். இப்ப நாங்கள் இங்க பாக்குற விஷயம் ஒரு ஹியூமனிட்டிஸ் எங்கட பிள்ளைகள் என்று பாக்குறது. அப்ப நீங்கள் அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி தெரியல. நாங்களும் இப்ப இவ்வளவு நீண்ட கால அனுபவத்துல நாங்கள் சொல்றோம் தெரியல. இப்ப இந்த சிலபஸ் இப்ப இந்த சிலபஸ் எக்ஸ்டர்னல் நாங்கள் தொடங்கி தொடங்கி இந்த அப்ரூவல் எடுக்கிறதுக்கு, இந்த அப்ரூவல் அதாவது சட்ட கிராண்ட் கமிஷன் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா புதிய அப்ரூவல் எடுக்கணும். அந்த புதிய அப்ரூவல் எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே முதல் அப்ரூவல் வந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு 3 யூனிவர்சிட்டி. ஒன்று சவுத் ஈஸ்டர்ன், 2வது ஜெஃப்னா, 3வது கலனி. நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு இன்றைக்கு கூடி இல்லை. சில நமக்கு பக்கத்தில் இருக்கிற சில பல்கலைக்கழகங்களுக்கு கூடி இன்றைக்கு கூடி பெர்மிஷன் இல்லை. சரி, அப்ப அந்த அளவுக்கு பெர்மிஷனுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். சரி, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். சரி, அப்ப நாங்கள் ஓடி குறிப்பா இந்த இந்த இப்ப நீங்க படிக்கிற இந்த சிலபஸ் இந்த பாடத்திட்டம் எடுக்கல நான் ஹெட்டா இருந்த அந்த காலப்பகுதியில நான் நிம்மதி எடுத்தேன். பர்சனலா போய் கிராண்ட் கமிஷனுக்கு போய் மினிஸ்ட்ரியோட கதைச்சு பிரசன்ட் பண்ணி சரி எங்களுக்கு தேவையில்லை விட்டு இருக்கலாம். அப்ப நீங்க என்ன என்றால் எனக்கு தெரியல என்னன்னு சொல்ல தெரியல. நீங்க இந்த பாடம் மட்டுமில்லை, இதை விட நிறைய பாடம் உங்களுக்கு ஃபெயிலா இருக்கு எனக்கு தெரியும். சரி, இப்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டிய ஓரளவுக்கு அசைன்மெண்ட் 30 ஆகி இந்த அசைன்மெண்ட் ஒரு கம்போனண்ட் இல்லை என்றால் 90% மாணாக்கள் ஃபெயில். 90% மாணாக்கள் ஃபெயில். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்த அளவுக்கு படிக்கலைன்றது யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு பொருளாதாரம் உண்டு இல்ல, திரும்பவும் பொருளாதாரம் உண்டு வருது. நான் இப்ப இதுல கேள்வி வரைக்க பிள்ளைகள் முயற்சியாளர் ஒருவரினால வார அனுகூலம், முயற்சி ஆண்மையின் அனுகூலம், பொருளாதாரம் ஒன்றிற்கு கொண்டு வந்தால் நீங்கள் அந்த நாட்டை யோசிக்கணும். ஸ்ரீலங்கன் எக்கோனமி அப்படித்தான் யோசிக்கணும். பொருளாதாரம் கொண்டு வந்தா பிள்ளைகள் ஒரு முயற்சி ஆண்மையால பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி முயற்சி ஆண்மை பெருக 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 பிள்ளைகள் அங்க என்ன புதிய தொழில் முயற்சி உருவாகும், உற்பத்தி திறனை உற்பத்தி பெருக்கம் ஏற்படும். அப்படி ஏற்படும் என்று சொன்னால் அதை நாங்கள் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. அப்ப இந்த முயற்சி ஆண்மையால பொருளாதார வளர்ச்சிக்கு பங்கெடுப்பிருக்கு. அடுத்து உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அந்த உற்பத்தி அதிகரிக்கும் என்றதுக்கும் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, உற்பத்தி திறன் கூறு என்ற பிள்ளை நீங்க சொல்றது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. இப்ப ப்ரொடக்டிவிட்டி என்ற சொல் வரைக்க அங்க நீங்க ஒரு ஈக்குவேஷன் போட்டு பார்ப்போம். உள்ளீடுகளுக்கும் வெளியீடுக்குமான உறவு. அப்ப உள்ளீட்டு வெளியீட்டு உறவை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் ஆரம்பத்துல போட்ட உள்ளீட்டுக்கு கிடைத்த வெளியீடு இப்ப உங்களுக்கு அனுபவம் அல்ல உற்பத்தி திறன் கூடின பிறகு உள்ளீட்டுக்கு வெளியீட்டுக்கு கிடைத்த பொறுமதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெருகி இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு செலவு குறைஞ்சிருக்கும், நுட்பம் கூடியிருக்கும், தரம் கூடியிருக்கும், திருப்தி கூடியிருக்கும், வாடிக்கையாளர் கூடியிருக்கும், உங்களோட லாபம் கூடியிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து வரைக்கலாம். அது உற்பத்தி திறன் அதிகரிப்பா இருக்கும். உற்பத்தி பெறுகிறன்றது உற்பத்தி திறன் அதிகரிப்பு. உற்பத்தியை எப்படியும் பெருக்கலாம், அதிக அளவான செலவு செய்து உற்பத்தியை பெருக்கலாம். அடுத்தது பிள்ளைகள் சந்தை இடமாற்றம் ஏற்படும். சந்தை இடமாற்றம் ஏற்படும். சந்தை இடமாற்றம் ஏற்படும். சந்தை இடமாற்றம் என்று சொல்றது பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்கோ. ஒரு முயற்சி ஆண்மையின் மூலம் சந்தையானது விஸ்தரிக்கப்படும். சரி, சந்தை இடமாற்றம்
நாங்கள் பாருங்க, உதாரணத்தை பாருங்க, இப்ப சைனா இருக்கு. நாங்கள் இலங்கையில வாங்குற சைனா பொருட்கள் 99 விதமான பொருட்கள் பாரிய உற்பத்தி நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இல்லை. விளையும் கொடுக்கும். சாதாரணமாக இந்த கைப்பணி பொருட்கள் மாதிரி, வீட்டு கைப்பணி பொருட்கள் மாதிரி உற்பத்தி செய்து போட்டு அது நம்முடைய வியாபாரிகள் குறைந்த விலையில பெரிய கண்டெய்னர்ல அள்ளிக்கொண்டு இங்க குமிச்சு விடுறது. சைனாவில் பாரிய தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யப்படுற தரமான பொருட்கள் அது எங்க போகுது? அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற சந்தைகளுக்கு போகுது. அங்கேயும் லோக்கலும் போகுது. ஆனா அது விலை கூட. அது விலை கூட. உதாரணத்துக்கு எங்க நம்ம சவுத் இந்தியன் யூனிவர்சிட்டியில சைனா மொழி படிப்பிக்கிறதுக்கு ஒரு லேடி வந்து இருந்த சைனாக்காரி. அப்ப நான் அவகிட்ட சும்மா கதைச்சேன். மார்க்கெட்ல விற்கிற சம்சுங் போன்ற விலை இலங்கை காசுக்கு பார்க்கல. அங்க நமக்கு ஒரு என்னன்னு சொல்றது, அரைவாசி விலைக்கு வாங்கலாம் போல இருந்தது. இப்ப அவகிட்ட கேட்க சொன்னா, அவ சொன்னா இல்ல சார், இந்த இது வாங்கல, அதுக்கு கூட விலை வேணும். ஏன்னு கேட்டா அது அவங்க தரமான பொருள் உற்பத்தி செய்யறாங்க, தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்க, செய்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உதாரணமா இப்ப நாங்கள் ஐபோன் வாங்குறோம். இந்த ஐபோன் பெரிய கம்பெனி சைனாவில் இருக்கு, கம்பெனி அமெரிக்கா. அப்படி எல்லா நாட்டிலையும் எல்லா பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் இருக்கு. அங்கதான் உற்பத்தி செய்து வர்றாங்க இல்ல. உதாரணமா நாங்கள் இந்த ஹையுண்டாய் என்ற ஒரு கார், ஹையுண்டாய் உண்டாய் சொல்லுவாங்க. அந்த ஹையுண்டாய் அந்த கார் வந்து எங்களுக்கு கொரியாவில் உற்பத்தி செய்யப்படல, அங்க கம்பெனி இருக்கு. இந்த யூரோப் சந்தைக்குரிய கம்பெனி வந்து இந்தியாவில இருக்கு. இந்தியாவோட வளம், இந்தியாவோட தொழிலாளர், இந்தியாவின் ஏனைய வளங்களை எடுத்து அவன் உற்பத்தி செய்து அவன் அனுப்புறான். இந்தியாவுக்கு என்ன நன்மை? இந்திய தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இந்திய பொருளாதாரத்துக்கு பணம் வருகுது பாக்குறான். ஆனா இந்தியாவில இருந்து வளச்சுரண்டல் நடக்கும். சரி, நீர் பயன்பாடு நடக்கும். அப்ப இப்ப நாங்கள் நினைக்க கூட ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருள் வருகுது என்றால், உதாரணத்துக்கு மேட் இன் அமெரிக்கா என்று சொல்லி ஒரு பொருள் உற்பத்தி செய்வான். அந்த பொருள் எங்க உற்பத்தி செய்யப்படும் சொன்னா இலங்கை உற்பத்தி செய்யப்படும். இலங்கையில அமெரிக்கன் காமன் ஃபேக்டரிஸ் இருக்கு, பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் இருக்கிற சொல்லுங்க, அம்பாறை ஆக்கள் இருக்குது, அம்பாறை மட்டக்களப்பு ரீஜன்ல இருக்கிற ஆக்கள் அல்லது காத்தாங்க சொல்லக்கூடிய ஆக்கள் இந்த ரீஜன்ல இருக்கிற பெரிய காமன் ஃபேக்டரி எது? ஒரு ஆள் சொல்லுங்க. பிராண்டிக்ஸ். ரைட். நீங்கள் பிராண்டிக்ஸ்ல போய் இலங்கையில இருக்காது, இலங்கையில இருக்கு. பிராண்டிக்ஸ்ல போய் நீங்கள் ஆழ்ந்தாலும் அவங்க உற்பத்தி செய்யற உடுப்பை வாங்கி வரையிலுமா? வாங்கலாமா? வாங்கல. அப்படி வாங்குறால் வாங்கலாம். நீங்கள் எந்த காசுக்கு வாங்கணும்? டாலர்ல வாங்கணும், டாலர்ல வாங்கணும். அப்ப நாங்கள் பிராண்டிக்ஸ்ல போயிருக்கேன், அவங்க உற்பத்தி பொருளை பார்த்திருக்கேன். அவங்க உற்பத்தி முழுவதுமே எங்க ஏற்றுமதிக்கு ஆகிறாங்க. வெளிநாட்டு கம்பெனி வெளிநாடுகளோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஏற்றுமதி செய்யறாங்க. இங்கிருந்தே டக் அடிக்கிறாங்க டாலர். ரைட், டாலர் அப்படியே ஏற்றுமதி ஆகுது. அப்ப அங்கிருந்து எந்த பொருள் அப்படியான கம்பெனில இருந்தும் பொருள் சந்தைக்கு வரும். என்ன பொருள் வரும் நினைக்கிறீங்க? ஆனா சொல்லுங்க. சொல்லுங்க, பெரிய பிள்ளை தானே. இலங்கையில பிராண்டிக்ஸ் போன்ற மிகப்பெரிய ஆடை தொழிற்சாலையில உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருள் எங்களுக்கு இல்லை. ஆனால் சைனாவில் இந்தியாவில் வந்து வார உற்பத்தி பொருள் எங்களுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பிராண்டிக்ஸ்லயோ அல்லது இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆடை தொழிற்சாலையிலயோ உற்பத்தி செய்கிற பொருள் ஐரோப்பாவுக்கு போகுது, அமெரிக்காவுக்கு போகுது, பொறுமதி கூடி போகுது. ஆனா அதே ஆடை தொழிற்சாலைக்குள்ள இருந்தும் சில பொருள் எங்கட சந்தைக்கு வருகுது. எப்படிப்பட்ட பொருள் வருதுன்னு சொல்லுங்க. என்னமா டேமேஜ் ப்ராடக்ட்கள்?
அது என்னன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த உற்பத்தி பொருளை செக் பண்றதுக்கு குவாலிட்டி செக்கரும் குவாலிட்டி மெஷினும் இருக்கு. அந்த உற்பத்தி செய்து முடிய என்ன நடக்கும் சொன்னா அந்த மெஷின் வந்து சில பொருட்களை ரிஜெக்ட் பண்ணும். அது ஏன் ரிஜெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே அந்த பொருளுடைய தரம், அந்த பொருளுடைய டேக், அந்த பொருளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி இருக்கணும் வந்து 100% கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருக்கான். டெக்னாலஜி அடாப்ஷன். இப்போ அந்த மெஷின் என்ன செய்யும்னு சொன்னா கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணி கொள்வோம். உதாரணமாக 1000க்கு 5 நீங்கள் இந்த உங்களுக்கு இது படிப்பிச்சவங்களா குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பிக்கல உங்களுக்கு தெரியும் தானே. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல முதல் 5 வீதம் பின்னுக்கு 5 வீதம் ரிஜெக்ட் பண்ணும். சில 100 வீதம் குவாலிட்டி இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்படி இந்த நார்மல் கேர்வெல்லாம் கீறிப்பீங்க படிக்குதா? சாக்ரியான்சரும் படிப்பிச்சிருப்பார் சிலது. என்ன பிள்ளையார் படிச்சதா படிக்கலையா? அப்ப அதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப 95 வீதம் 5 வீதம் ரிஜெக்ட். ஆனா அது கூட இல்லாம 100 வீதம் என்றதான் ட்ரை பண்ண முற்படுறான். அப்ப அந்த ரிஜெக்ட் பண்ணிற பொருள் அங்க பெரிய டேமேஜ் ஒன்றும் இருக்காது. பெரிய உங்களுக்கு கண்ணால கண்டுபிடிக்க இயலாது. ஒரு இடத்தால ஒரு நூல் இழுபட்டு ஒரு சாரி, அந்த நூல் இழுபட்டு உங்களுக்கு தெரியாது. மெஷின் பிடிக்கும். ஒரு இடத்துல பிள்ளைகள் பட்டன் மாறி கட்டுப்பட்டு வெளிநாடுகள்ல அதை கொள்வனவு செய்யறவன் என்னவான்னு சொன்னா இவங்கள் மீது நட்டேடு போட்டுலாம். சரி, அப்ப நீங்க விடைய கொள்ளுங்க. அந்த அந்த பொருளை உதாரணமா மில்லியன் கணக்குல ஆர்டர் செய்யற ஒரு நிறுவனத்துல 10 மில்லியன் செய்யற ஒரு நிறுவனம் வைங்களேன், 100 மில்லியன்ல 1 மில்லியன் இப்படி வரும். அப்ப அதை வந்து என்ன வேண்டாம் லோக்கல் சந்தைக்கு ஒரு சேல்ல போட்டு அனுப்பி அவனுக்கு அதை வச்சு கொண்டு சந்தைப்படுத்த அதை வாங்கி விற்பனை செய்வாங்க. ஆனால் அதை இங்க ஒன்று குவாலிட்டியாவே பேக்கெட் அடிச்சு வைப்பான் நம்ம கடைக்காரன். ஏன்னா எங்களால பிடிக்கல என்ன பிள்ளைகள் நீங்க சிட்டியா கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட கதை செய்யலன்னு சொன்னா அவன் விலையை கொஞ்சம் தருவான். ரைட், விலையை கொஞ்சம் தருவான். அங்க நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதே சட்டை வந்து அங்க யூரோப்லயே அல்லது அமெரிக்காவில் வாங்கல உங்களுக்கு வந்து $150 $200 போட்டிருப்பான், $200 போட்டிருப்பான், $200 போட்டிருப்பான். அப்ப 200 இன்டு 300 போட்டு பிரிக்கி பாருங்க, அவ்வளவு வரும். அப்ப அந்த இதுதான் அந்த உற்பத்தி விஸ்தீரணம்ன்றது அல்லது அந்த உற்பத்தி திறன்ன்றது அதுதான். இப்ப சந்தை இடமாற்றம்ன்றது அதுதான். இப்ப எங்கள்கிட்ட தொழிற்சாலை இருக்குன்றதுக்காக வேண்டி அவ்வளவு அந்த பொருள் வாங்கலாம் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு கிடைக்கிறது வந்து வித்தியாசமான பொருட்கள். சில பொருட்கள் எங்களுக்கு கிடைக்காது, அதை விளங்கிக் கொள்ளுங்க. சில பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா எங்கள்கிட்ட இருக்கும்போது எங்கள்கிட்ட உற்பத்தி செய்யப்படும், நாங்க உற்பத்தி செய்வோம், நாங்க பாவனையே செய்ய மாட்டோம். யோசிச்சு பாருங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பம். அடுத்தது பயன்படுத்தப்படாத வளங்கள் பயன்படுத்துதல், இது நன்மை. பயன்படுத்தப்படாத வளம் பயன்படுத்தப்படல நன்மை, உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பம் பிறக்கல அனுகூலம், வேலைவாய்ப்பு உருவாகிறது அனுகூலம், சந்தை இடமாற்றம் ஏற்படு பொருளாதார அனுகூலங்கள், சந்தை இடமாற்றம் ஏற்பது அதிகரித்து உற்பத்தி திறன் அதிகரிக்கிற அனுகூலம், பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே ஒரு நன்மையாக வரும். அடுத்து பாருங்க பிள்ளைகள், ஒரு முயற்சியாளர் என்ற சமூக பொறுப்பு. முயற்சியாளர் என்ற சமூக பொறுப்பு. முயற்சியாண்மையின் சமூக பொறுப்பு என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு முயற்சியாளர் தந்த குறிக்கோளை அடைந்து கொள்ள முற்படும் போது, சரி, ஒரு சிறந்த முயற்சியாளர் தந்த குறிக்கோளை அடைந்து கொள்ள முற்படும் போது பல்வேறுபட்ட சமூக கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். கடைப்பாடுகளா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப சமூக பொறுப்பு ஏன் நாங்கள் அப்படி யோசிக்கிறோம் பிள்ளைகள்? ஏனென்றால் இந்த வியாபாரம் அல்லது உற்பத்தியினால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். கழிவு நீர் வெளியேறும், மாசுபடும், சரி, மரங்களை வெட்டுவான், தொழிற்சாலையை போடுவான், இயற்கை பாதிக்கப்படும், சரி. அப்போ கணக்க பிரச்சனைலாம் வரும். இயற்கையாகவே இருந்தால் வராது. அப்ப அந்த இயற்கை சூழல் பாதிக்காமல், ரைட், அல்லது அது
சீரழிஞ்சு போகாமல் அவர் அதுக்குள்ளேயும் ஒரு ஒரு சமூக கடமைப்பாடை நிறைவேற்றார் என்றார். உதாரணமாக தொழிற்சாலைக்காக 10 மரத்தை வெட்டிட்டு முன்னுக்கு ஒரு 5 மரம் நடுவார்னா சமூக கடமை. இப்போ இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்றால் இலங்கையில குறைவு பாரிய ஆடை தொழிற்சாலை நிறுவனங்களினால வார கழிவு நீரை சாயம் சாயம் போடுற நீர் அந்த நீரை கொண்டு போய் மக்களோட நீர்நிலையில விட்டுருவோம். அப்ப இந்த நீர்நிலை மாசுபடும். அப்ப அங்க சமூக பொறுப்பு நிறைவேற்ற இல்லை. அப்ப அதுக்கு மாற்று வழியாக அவர் ஏதாவது பெரிய கிடங்க செய்து அதுக்குள்ள விடுவார்னா சமூக பொறுப்பு நிறைவேற்றப்படும். இப்ப சட்டம் சொல்லுது கீத் டேவிஸ் என்று சொல்றாரு. அப்ப சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்றதுக்காக செய்கிறார் என்று சொன்னா சமூக பொறுப்பு இல்லை, சட்டத்துக்கு பயந்து செய்கிறார். சட்ட கட்டுப்பாடுகளுக்கு அப்பால்பட்டு இந்த சட்ட கட்டுப்பாடுகளுக்கு அப்பால்பட்டு அவர் செய்கிறார் என்றால் அவர் சமூக பொறுப்பினை நிறைவேற்றுகிறார். சமூக பொறுப்பை நிறைவேற்றுறார். அப்படியே நான் நீங்க பாருங்க, அவர் சூழலை பாதுகாக்கிறார், சமூக ஒழுக்க நிறைய பேணுறார், சிறந்த தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறார், வாடிக்கையாளர் நேரடியாக நேர்மையாக நடந்து கொள்றார், நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கிறார். சரி, அப்படி பங்களிப்பு செய்யறது உற்பத்திகள் பெருக்கிறது, வேலை வாய்ப்பை கொடுக்க ஒரு முயற்சியாளர் நாட்டின் அபிவிருத்திக்கு ஒவ்வாறு பங்களிப்பு செய்கிறார் விளக்க சொன்னால் குந்திருந்து பெண்ணை வச்சுக்கணும், முடிச்சு குந்தி கொண்டு இருக்கிறது. கேள்வி இதை வச்சுக்கணும், நீங்க யோசிக்கணும், நாட்டின் அபிவிருத்திக்கு முயற்சியாளர் எப்படி பங்களிப்பு செய்கிறார். நேர்மையாக நடந்து கொள்ளுதல், வளங்களை சரியான முறை திட்டமிட்டு விரயம் ஏற்படாமல் பயன்படுத்துதல், பிரதேச ரீதியான அபிவிருத்திக்கு உதவுதல், நாட்டின் வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு, ஊழியரை மதித்து நடத்தல், ஊழலில் ஈடுபடாமல் நேர்மையாக இருத்தல், இவை எல்லாமே பண்புதான். இப்ப பிள்ளைகள் அடுத்த செக்ஷன் சுய தொழில். அப்ப நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு நான் அடுத்தது அசைன்மெண்ட் போட போறேன், உங்களோட குறிப்புகளை போட்டு விடுறேன், செய்துட்டு வரணும் என்ன. பிள்ளைகள் ஒன்றும் இல்லையா? பிள்ளைகள் கேள்வி ஒன்றும் இல்லை? இந்த செமஸ்டர் உங்களுக்கு என்னென்ன பாடம்? பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப போய்கொண்டிருக்கிற செமியில என்னென்ன பாடம் போட்டிருக்காங்க? காஸ்ட் அக்கவுண்டிங், கோஸ்ட் அக்கவுண்டிங். அது கோஸ்ட் அக்கவுண்டிங் யாரியா மிஸ்ஸா? மற்றது கோஸ்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் சஃபினா மிஸ்ஸா? அடுத்தது குவான்டிட்டி டெக்னிக் மேனேஜ்மெண்ட், குவான்டிட்டி சல்வியா மிஸ்ஸா? ஜாக்லின் மிஸ்ஸா? சஃபானா மிஸ். சரி, அடுத்தது நம்மட பாடம். சரி, அடுத்தது பிசினஸ் லோ. பிசினஸ் லோ. 5 6 பாடம். ஆறு பாடம் சார். 6 பாடம். ரைட். பாடங்களும் டவுட்டா தான் இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு நான் இந்த குரூப்புக்குள்ள அல்லது அவருக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று அனுப்பி விடுவேன். அந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் பார்த்து அதுக்குரிய ஆன்சரை கையில வச்சு கொள்ளணும். இதை காட்டுற அந்த கேஸ் ஸ்டடியை பாருங்கன்னா நீங்க கடைசா அதை எழுதுங்க. ரைட், இங்க பாருங்க. பாருங்க பிள்ளைகள், முக்கியத்துவம்
ரைட். இப்ப இதுல இருக்கிற அத்தியாயம் 8 இதுல ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு பாருங்க. ஒன்று கிங்ஸ் பியூட்டி சப்ளை என்ற ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அடுத்தது நளி மாடை தொழிற்சாலை என்ற ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. ரைட். அடுத்தது தேசபந்து விக்டர் ஹெட்டிகோட என்ற ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. இதுல 3 கேஸ் ஸ்டடி உங்களுக்கு இருக்கு. இந்த 3 கேஸ் ஸ்டடியும் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். நீங்கள் டீமா சரி டீமா 3 டீமா பிரிஞ்சு ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சும் உருவாக்கிட்டு நீங்கள் அதுக்குரிய விடையோட வரணும். நான் கேட்கல பிரசன்ட் பண்ணும் எப்பண்டில்லை எப்பண்டாலும் கேட்பேன். இன்றைக்கு கண்டு இல்லை. நான் இப்போ உங்களுக்கு இதை அனுப்பி விடுவேன். அதை எடுத்துட்டு நீங்கள் செய்யணும். ஓகேயா? கோர்ஸ் அவங்க அனுப்புவாங்க. நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த 3 கேஸ் ஸ்டடியும் போட்டு விடுறேன். இப்போ உங்களுக்குள்ள பர்சனல் குரூப் ஒன்று வச்சிருக்கீங்களா? இதை தவிர குரூப் வச்சிருக்கீங்களா பர்சனலா? ரைட். அதுல அந்த குரூப்புக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேருமே 1 2 3 2 போட்டு நீங்கள் 3 குரூப்பா பிரியுங்க. நான் பிரிச்சு கொண்டு வந்தா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் போயிடும். பிள்ளைகளும் பிடிச்சி 1 2 3 1 2 3 2 3 பிரிச்சுட்டு என்ன பிள்ளைய விளங்க இல்லை. பிரிச்சுட்டு அந்த 1 2 3 அந்த குரூப்புக்கு 3 பேருக்கு 3 குரூப்புக்கு 3 பேர் வச்சுட்டு என்னையும் அதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்குள்ள சேர்த்து விடுறேன். சரியா? அதுக்கு யார் இப்ப அதை பொறுப்பேற்று செய்ய போறேன்? ஒரு ஆள் பொறுப்பேருங்க பார்ப்போம். நான் அதை பிரிச்சு ஆட் பண்றேன் சார். 3 ஆண்டு ஒரு ஆளுக்கு சொல்லுங்க அப்புறம். இன்னொரு ஆளும் பேர் இல்லை. இவரோட போய் கொண்டு உற்சாகமா காய்ச்சாரு. அவருங்க ஆக்கடே காணல. ரைட். இப்ப என்ன இருந்தா நீங்கள் பேசாதபடியால் நான் உங்களுக்கு 3 குரூப்பை பிரிச்சு போட்டுவேன். அதுக்குள்ள நீங்க வேற வேற தாக்கணும் லிங்க் பண்ணுவீங்க. 3 பேருக்கு 3 கேஸ் வரும். நீங்கள் ஆன்சரோட வந்தாச்சு. ஓகே பிள்ளைகள், நீங்களா இதேங்க இதோட முடிப்போம். நீங்க லீவ் வாங்க பிள்ளைகளா? ஓகே.